கிளாஸுக்கு போவோம். என் புத்தகத்தை விடுறா, காணடா. வாத்தியார் வந்துட்டாரா? போண்டா. அன்பே கடவுள் என்பதனாலே, அதில் ஆத்மசக்தி இன்பம் இருப்பதாலே. அன்பே கடவுள் என்பதனாலே, அதில் ஆத்மசக்தி இன்பம் இருப்பதாலே. சாத்திரங்கள் பொய் என்பதனாலே, ஏமாத்துகிற வார்த்தையும் இருப்பதாலே. ஜாதி மதம் இல்லை என்பதனாலே, மனம் சமத்துவம் தானடைந்த தன்மையாலே. தன் மதிப்பு குறைவதும் எதனாலே, நீ நீ தரங்கட்ட சாகவாச தோஷத்தாலே, உண்மையை மறைப்பதும் எதனாலே, உள்ளும் புறமும் வேறுபட்டதாலே. புத்தகம் படிக்கிறது எதனாலே, புகழ் தரும் புத்தியும் வளர்வதாலே. எண்ணெழுத்தை கண்ணென்பதே, உண்மை பொய்ய உள்ள மதத்தாலே. அன்பே கடவுள் என்பதனாலே, அதில் ஆத்மசக்தி இன்பம் இருப்பதாலே. யாரோ நம்மள மாதிரி அனாதை போல இருக்குது, வழியில படுத்திருக்காங்கப்பா. வழியில ஒண்ணும் படுக்கல, ஓரத்துல தான் படுத்திருக்காங்க. வா போலாம். அட என் கருணை கடலை, ஓரம் அது நமக்கு ஓரம், வர்ற பஸ் லாரிக்கு ஓரமா? மூச்சு இருக்கு. ஆசிரமத்தை கொண்டு போவோம். அனாவசியமான காரியத்தில் தலையிடக்கூடாதுன்னு ஐயா உத்தரவு. கஷ்டப்படுறவங்களை கண்டா உதவி செய்யணும்னு ஐயா உத்தரவு. ஐயோ பாவம், கற்பிணி மாதிரி இருக்குடா. தூக்குடா. சரி சரி தூக்குடா. ஏய் ஐயோ, மழை வரும் போலுடா. வேண்டாம் வேண்டாம், படுத்துக்குங்க, காலையில பேசிக்குவோம். சுத்தமான மனத்தோட சூது வஞ்சகம் பொறாமை நிறைஞ்ச இந்த உலகத்துல எதை பத்தியும் கவலைப்படாம வந்து பிறந்துட்டேன். இந்தா
உங்க பேர் என்னம்மா? ராதா. ராதே, உனக்கு ஏம்மா இந்த கதி வந்தது? ஐயா, கண்ணீரால் எழுதப்பட்டது என் கதை. அதை கேட்டா நீங்க வேற கவலைப்படுவீங்க. கவலைப்பட்டு கவலைப்பட்டு தெளிஞ்சவம்மா நான். சும்மா சொல்லு. எனக்கு சொந்த ஊரு ஸ்ரீவைகுண்டம். ஆனா அதுதான் எனக்கு நரகமா மாறி போச்சு. நான் ஒரு விதவை. நானும் எங்க அம்மாவும் வயத்து பழப்புக்காக தோசை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. நானே அந்த தோசை கடைய தனியா நடத்திட்டு வந்தேன். ஒரு பாட்டு வாத்தியாரும் ஒரு அத்தர் வியாபாரியும் தினம் என் கடைக்கு வந்து தோசை சாப்பிட்டுட்டு போறது வழக்கம். ஒரு நாள் ஆமா, நீயும் பீடி குடிக்கிறிய, பாடும்போது தொண்டை கட்டாது உனக்கு? என்னப்பா சிரிக்கிற? இந்த சாரீரம் இரும்புல செய்தது, கட்டாது. சாரீரம் என்ன, ஏகதேசம் சரீரமும் அப்படித்தான். அங்க என்ன வாழுதான்? காப்பி போடட்டுமா? வேண்டாம் வேண்டாம். பழைய சாதத்துல தண்ணி இருக்காமா? இருக்கு. அது போதுமே. சம்மதிப்பாளா? 100க்கு கீழே ஒரு தொகை சொல்லு. 99. 99% சம்மதிச்சிடுவா. டெஃபினட். வரதா, என்னமோப்பா நடக்கணும். இதவேதான் தங்க விக்கிரம மாதிரி இருக்கிற, மஞ்சள் இல்லாத முகம், மந்தகாசமாகத்தான் இருக்கு. குங்குமம் இல்லாத நெற்றி, அதுவும் அவள் அழகை குறைக்க முடியவில்லை. அப்பா பாகவதா, கொஞ்சம் மிச்சம் வச்சுக்க. ஏன்னா அவ வந்து அள்ளி வீச வேணாம். அன்புள்ள ராதா, நீ விதவை என்பது தெரிந்திருந்தும் நான் உன்னை விரும்புகிறேன். நீ ஒரு அபலை. அபலைக்கு ஆதரவு தர அளவில்லாத ஆவல் எனக்கு. எனக்கு வாழ்க்கை வசதி உண்டு. நீ இந்த தோசை வியாபாரத்தை விட்டுவிடலாம். இன்பலோகத்தில் குடியேறலாம். 6 மாதமாக அடைத்து வைத்திருந்த எண்ணம், அதை இன்று வெளியிடுகிறேன். என்ன சொல்லுகிறாய்? சம்மதம் என்றால் நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொண்டு வரவும். சந்தோஷமான பதில் கிடைக்குமா? உன் எழுத்து நல்லா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். ராதா, ஒரு பெரிய பணக்காரர் அவரை பாட்டு சொல்லிக் கொடுப்பதற்காக அழைத்திருந்தார். என்னையும் கூடவே கூட்டிக் கொண்டு போவார் என்று நினைத்தேன். ஆனால் கனவு காணாதே, நிச்சயமாக முடியாது. அந்தஸ்தான இடத்துக்கு செல்லுகிறேன், இந்த அவமான சின்னத்தையும் அழைத்து செல்ல முடியாது.
என்ன அவமான சின்னம்? அவமான சின்னம் எங்கே? இன்னொரு முறை சொல்லுங்கள். யார் அவமான சின்னம்? உன் மீது விரல்பட்ட நாள் முதல் எனக்கு வேதனை வேதனை வேதனை. இப்போதுதான் நல்ல காலம் வந்திருக்கிறது என்றால் அதற்கும் குறுக்க இருக்கிறாய். இல்லையே, நீங்க போற ஊருக்கு நானும் வர்றேன்னு சொல்றேன். நீ வேற என்ன சொல்ல போற? மேலும் நான் பூர்ண கர்ப்பவதி. என்ன நடுத்தருவுல விட்டுட்டு போறதுதான் நியாயமா? இதுதான் நல்லவங்களுக்கு அழகா? பூர்ண கர்ப்பவதி ஊரு நையாண்டி செய்யும். நீ என்னோடு வர முடியாது. வர முடியாதது மட்டுமா, இனிமே அவனோடு வாழவும் முடியாது. புறப்படப்பா சீக்கிரம். அண்ணா, நீங்களாவது சொல்லுங்க, என் கெதி என்ன ஆகிறது? ஆஹா, உன் கெதி எங்கேயாவது போய் சாவேன். எங்களை ஏன் சங்கடப்படுத்துற? விதவையாக இருந்த என்னை ஆசை காட்டி உன் வலையிலே சிக்க வைத்து ஊரார் முகத்தில் விழிக்க கூட தகுதி இல்லாமல் செய்துவிட்டு சாகவா வழி சொல்லுகிறாய்? அந்த சந்தோஷமான முடிவை நீயே செய்துவிடு பாவி. ஏன் என்னை கொலகாரனாக்க பார்க்கிறாயா? குடும்பம் கெடுத்தவளே, சாவதற்கு வழியா இல்லை. இந்த உலகத்தில் அது சர்வ சாதாரணமடி. ஒருவன் கயறு, ஆழமான கிணறு, ஒரு துளி விஷம். சிலவில்லாமல் சாகலாம். ஆம், ஒரு முழக்கயறு, ஆழமான கிணறு, ஒரு துளி விஷம், நல்ல பரிசு. மனமுடைந்து வீட்டை விட்டு வெளியேறி நடந்து நடந்து இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். இதற்கு மேல் நடந்தது உங்களுக்குத்தான் தெரியும். அதே உன்னை இந்த கதிக்குள்ளாக்குன அந்த பாவி எங்க இருக்கிறான்? பாவியனும் படுபாவி, பாவியனும் படுபாவி, இவன் பாவியனும் படுபாவி, இவன் என்று பார்மேல் நாமம் பெறாமலருளின்று நானே உன் அடிமையே, நானே உன் அடிமையே. நாவனத்தோடும் ஞானோதயமே நானே உன் அடிமையே, நானே உன் அடிமையே. பாமாலையாம் பக்தி பாடல் பாடி பாசாங்கு பண்ணாமலும், பாமாலையாம் பக்தி பாடல் பாடி பாசாங்கு பண்ணாமலும், பரம பாகவதன் என்ற பாமரன் புகழ்ந்திட பகல் வேஷம் போடாமலும், ஏமாற்றி பொருள் சேர்க்கும் இதயமில்லாதவனே, ஏமாற்றி பொருள் சேர்க்கும் இதயமில்லாதவனே, இந்திரன் சந்திரன் என புகழாமலும். இந்திரன் படமா இந்திரன். என்ன பாட்டை நிறுத்திட்ட? என்னங்க சிரிக்கிறீங்களே? அது சொல்லவே சொல்லாது. ஏன்? சந்திரன் யார் தெரியுமா? குமாரிக்கு புருஷனாக போறவன். ஓஹோ, அப்படியா? அப்படியானா வார்த்தையை மாத்திக்குவோம். இந்திரன் இந்திரன் சுந்திரன் நல்ல இந்திரன் சொல்லு. இந்திரன் கற்பகம் என புகழாமலும், இந்திரன் கற்பகம் என புகழாமலும், எளியவர் எவர்களும் இன்னல் பெறாமலும், எளியவர்
எவர்களும் இன்னல் பெறாமலும் இன்பமான பணியுமே ஜெயமும் ஞானமே நீ உதவி புரிநானேவும் அடிமையே நானேவும் அடிமையே. வாரும் வாரும் உட்காரு. வாமா உட்காரு விஜயா. அடா உட்காரு. ஏன் விஜயா, ஊருக்கு போயிட்டா நீ எங்களை எல்லாம் மறந்துடுவ போல இருக்கு. விஜயாவை விடாப்படியே கூட்டிக்கிட்டே வந்துட்டீரு, அதனாலதான் சொன்னபடியே வர முடியல, மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப என்ன 10 நாள் கணக்கு எழுதாம பாக்கி கிடக்கு, அதெல்லாம் உட்கார்ந்தேன்னா ஒரு நிமிஷத்துல எழுதி முடிச்சுடுவேன். என்ன பாகர? என்னது? ஓ பேஷா. பாகவதர, இது யார் தெரியுமா? நம்ம கணக்க பிள்ளையுடைய மகளா? நீங்க ஒண்ணு மகளாவது, அவருடைய இளைய தாரம். ஓஹோ, இவர்தான் என் பாட்டு வாத்தியார், பெரிய பாகவதர். கணக்கு பிள்ளை, விஜயாவும் பாட்டு கத்துக்கிட்டுமே. அவ பாட்டு கத்துக்கிட்டு எந்த கச்சேரிக்கு போக போறா? கச்சேரிக்கு போகத்தானா பாட்டு? பெண்களுக்கு எல்லா கலைகளும் தெரிந்திருக்க வேண்டியதுதானே. அது கலையில தான் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரு நிலையில நிக்காது. அசட்டுத்தனமா பேசக்கூடாது. விஜயா விருப்பத்தையும் கேட்டுடுவோம். ஏன் விஜயா, உனக்கு இஷ்டம் தானே? ஏன் சொல்றேன்னா, நம்ம குமாரிக்கு ஒரு துணையா இருக்கும். அது சரி, குடும்ப பெண் சங்கீதம் கத்துக்கிறதுல குற்றம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, என்ன நான் சொல்றது? ரொம்ப சரி. விஜயா பாட்டு கத்துக்கிட்டா கணக்க பிள்ளைக்கு கலப்பா இருக்கும் போது காம்போதியில ஒரு பாட்டு, தூங்கும் போது நீலாம்புரியில ஒரு தாலாட்டு, காலையில எழுந்திருக்கும் போது சும்மா இருக்கு. அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், பாகவதற்கு தெரியும் எப்படி எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு. பார்த்தமா? அப்போ கணக்கு பிள்ளை, நாளையில இருந்து விஜயாவும் சரி படி. அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நிறுத்து. மானிடராக பிறப்பது அரிதல்ல, பிறந்த பிறகு மனிதனாக வாழ்வது அரிது. தாமோதரன், எல்லா பிறவைகளையும் விட மனிதன் உயர்ந்தவன் என்கிறார்களே, எதனால்? அது நான் சொல்லட்டுங்களா? சொல்லு. மனிதனுக்கு மனம் இருக்கிறது. சபாஷ், நன்றாக சொன்னாய். மனம் உடையவன் தான் மனிதன். அதோடு கொஞ்சம் புத்தியும் இருக்க வேண்டும். முன்காலத்தில் எல்லாம் மனிதர்களுக்கு மனம் அதிகமாகவும் புத்தி சுருக்கமாகவும் இருந்தது. அதனாலே வாழ்க்கை தரம் நன்றாக நடந்தது. இப்பொழுதோ புத்தி அதிகமாகி மனம் சுருங்கி விட்டது. அதனாலே மனுஷன் நேசம் மறைந்து விட்டான், நேர்மை இழந்து விட்டான், ஒருவனை ஒருவன் பகைவனாக கருதி சந்தேகிக்கிறான். இது கொடுமை. இந்த நிலை மாற வேண்டும். குழந்தைகளே, இதற்கு மனத்தையும் புத்தியையும் சரிசமமாக வைத்துக் கொள்ள பழக வேண்டும். மனம் அதிகமாக உடைய ஒரு சிலரின் கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதி மறைக்காயர். ஐயா, நான் போய் வரட்டுமா? தலைதனை கொண்டு போய் தம்பிகை கொடுத்து விலைதனை பெற்றுவா என்றார் குமணன். ஓடி போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வா. உங்களை வாத்தியார் கூப்பிடுறாரு. என்னையா? அதே, நீ எங்க போகிறாய்? ஐயா, இந்த பரந்த உலகத்துல இந்த அனாதைக்கு ஒரு இடம் கிடைக்காமையா போகும்? கிடைச்ச இடத்தை விட்டுட்டு புதுசா தேட போறியா? நீ எங்கும் போக வேண்டாம். இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஆதரவா நீ இங்கேயே இருந்துடு. நிஜமாவா? பின்ன ஐயா நான் பொய்யா சொல்லுவாங்க? பேரே மெய்கண்டாரு. நீ போடா, நீ எங்கும் போக வேண்டாமா, போ போ. ஆடும் நீரின் மேல் நடை அன்னமென ஓடம் தான், நடை அன்னமென ஓடும் அலை மீதோடும் அழகே ஆனந்தம். ஆடும் நீரின் மேல் நடை அன்னமென ஓடம் தான், நடை அன்னமென ஓடும் அலை மீதோடும் அழகே ஆனந்தம்.
நீடும் இன்பச் செல்வம் என்றும் நீயல் சொந்தமே. நீடும் இன்பச் செல்வம் என்றும் நீயல் சொந்தமே. நிஜமா நிஜம்தான் இந்த நேரம் யாவும் ஆனந்தமே. நீரோடே ஆனந்தம். இரு காதலர் மகிழ்ந்தே கொண்டாடும் உறவு. காணும் சோலை மாலை நீரோடே ஆனந்தம். சகலகலா வல்லபே சச்சி கும்பிட்டுக்கோ. உட்காரு. அப்படியே உட்காரு. ஆள் நடமாட்டம் இல்லாமல் வனமாளியின் வனப்பே அழிந்து விட்டது. நம்மை தவிர வேற யார் வருகிறார்கள்? நாளைக்கு நீங்களும் லண்டனுக்கு போய்விட்டால் நீங்கள் வரும் வரை இது பாழ் மண்டபம் தான். குமாரி, பாழ் மண்டபம் கூட உன் ரோஜா பாதங்கள் பட்டதும் பளிங்கு மண்டபம் ஆகிவிடுமே. வீண் முகஸ்துதி. இதுதானே கூடாது. சரி, உனக்காக இந்த பழக்கத்தையே விட்டுடுறேன். சரிதானே? அது சரி, நீங்க எப்ப திரும்பி வருவீங்க? வந்தாலும் வராவிட்டாலும் என் இருதயம் இங்கேதானே இருக்கும். பழக்கமில்லாத பனிப்பிரதேசத்துக்கு செல்கிறேன். தூக்கமா வரும். சிறு திருவென்று விழித்துக் கொண்டு தனியாக உட்கார்ந்திருக்க வேண்டும். சிலு சிலுவென்று ஒரே குளிர். குமாரி, நீயும் கூட இருந்தா? கல்யாணம் ஆகிற வரையில் நான் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான். தொடக்கூடாது. கொஞ்சம் கை கொடுங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெறும் ஃப்ரெண்டு தான். தொடக்கூடாது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெறும் ஃப்ரெண்டா? இருக்கட்டும் இருக்கட்டும். போமா குமாரி, பேச மாட்டேன். எவ்வளவு நாள் நான் தனியா இருக்கணும்? லண்டன் போய் வர எவ்வளவு நல்லா? நான் மட்டும் பேசிடுவேனா? போனா போகுது. குமாரி, பேச வேண்டியதில்லை. அத்தான். குமாரி, சீக்கிரம் சீக்கிரம் எல்லா இடத்துக்கும் போய் நான் ஏறிக்கிறேன். போ, நீ போ, முன்ன போ. ஒவ்வொன்னா கொடு. சீக்கிரம் ஏறேன். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உள்ள உள்ள சரியா கொண்டு போய் வீடா. காசு காணாதுமா.
பாரு அங்க இருக்குது. படுக்கை வாங்க, படுக்கை வாங்க. ஒவ்வொன்னா கொண்டு போ, போய் நீ உள்ள கொண்டு போ. போ, இன்னும், இன்னும். மெட்ராஸ் பங்களாவுக்கு போய் வேண்டிய வசதி செய்துக்க. ஊர் போய் சேர்ந்ததும் மறக்காம தந்தி கொடு. ஊருக்கு போனதுமே தினமும் ஒரு கடிதம் எழுதுவேன். இந்தாங்க. நமஸ்காரம். யசமா. கேக்குமா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. உடம்ப பாத்தீங்க யசமா, உடம்ப. அம்மா இப்படி வந்துருங்க. சரி மகரே சாரி கரே சா. மா இது என்ன வெக்கப்படுற? கலைஞர்களுக்கு களங்கமே கிடையாது. பாரு. சரி மகரே சாரி கரே சா. இது சா. பாரு. இதுக்கா இதுக்கா. என்ன பாவதர, நான் 5 மணிக்கு வர சொன்னேன், 2 மணிக்கே வந்துட்டீங்களோ? இல்ல இல்ல இப்பதான் வந்தாரு. ஏங்க, நம்ம விஜயாவுக்கும் குமாரிக்கும் ஒன்னாவே பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன? அது எப்படிங்க முடியும்? குமாரி ரொம்ப காலமா பாட்டு கத்துக்கிட்டே இருக்கிறா. விஜயா இப்பதானே ஆரம்பம். அது ஒண்ணும் முடியாதுங்க. பாடு. சாரே மகரே சாரே கரே சா. சுத்தமா இருக்கணும். கொண்டு போ. ஐயா ஐயா, நம்ம மெராஸ்தார் ஐயா வராங்க. அப்படியா? வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. பாத்தீங்களா? கூடைமுறம் கட்டுவோம் கூறி சொல்லுவோம். நல்ல கூட ஆசம் ரொம்ப அபிவிருத்தியா இருக்கு போல இருக்கு. எல்லாம் உங்க தயவுதான். பாத்தியாமா, உனக்கு பாய் பண்ண தெரியுமா? பெரிய வீட்டு பெண்ணுங்களுக்கு லேஸ் தானே பின்ன தெரியும், உபயோகமானது எதுவும் செய்ய மாட்டாங்களே. வாங்க. பார்த்தீர்களா, இந்த பெண் கற்பனையோடு சித்திரம் எழுதுவதில் மகா கட்டிக்காரி. ஓஹோ, என்னது இங்க ஒரே குரங்கா எழுதி வச்சிருக்கு? உன் மேல அவ்வளவு அபிமானம். ஏன் ஒண்ணு கண்ணை மூடிக்கொண்டும் இன்னொன்னு வாயப்பட்டு கொண்டும்? அதுவா, இது தீயவைகளை பாராதே, அது தீய சொற்களை கேளாதே, இது கெட்ட சொற்களை பேசாதே. டைகர், கற்பனையை பார்த்தியாடா? இவ்வளவும் குரங்குகிட்டதான் இருக்கு, மனுஷங்கிட்ட ஒன்னையும் காணா. பாருங்க போவோம். பிள்ளைகளே, நமக்கு உடனடியாக தேவையானது எது? உணவு. நீ உடை, நீ வீடு. இல்லை ராதே, இவங்கதான் ராதே. இவர் நம்ம ஆசிரமத்து போஷகர். வணக்கம். வணக்கம். அவருடைய குழந்தை பேர் குமாரி. நான் வேலைக்காரன் டைகர். வாம்மா. உன் அப்பாவின் இரக்க சிந்தையும் உன்னுடைய நல்ல மனதும் எங்கள் ஆசிரமத்துக்கு பெரும் துணையாக இருந்து வருகிறது. குமாரி, இந்த அம்மா வந்த பிறகு இங்க நாடகம், நடனம், சங்கீதம், தேவப்பா பிரமாதம். ஒரு பெண்ணு நாட்டியம் ஆடுது பாரு, அதை நீ அவசியம் பார்க்கணும். அப்போ நடன சாலைக்கு போலாமா? ஆஹா, போலாம். நல்ல பெண்மணி, நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, தாய் நாட்டு நாகரீகம் பேணி நடப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி, தாய் நாட்டு நாகரீகம் பேணி நடப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. வெள்ளி முளைத்து சேவல் கோழி கூவிடும் வேளை,
பிடி வெள்ளி முளைத்து சேவல் கோழி கூவிடும் வேளை தன்மேனி குளித்து அழுக்கு நீங்க துவைக்கணும் சேலை தன்மேனி குளித்து அழுக்கு நீங்க துவைக்கணும் சேலை பள்ளிக்கூடம் செல்ல வேணும் காலையும் மாலை பள்ளிக்கூடம் செல்ல வேணும் காலையும் மாலை நல்ல பழக்க வழக்கத்தோடு நூலை படிப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி அம்மாவுக்கு உதவியாக ஆக்கி பழகணும் சோறாக்கி பழகணும் அடுப்பை மூட்டி கூட்டி பெருக்கி இடுப்பை வளைக்கணும் அம்மாவுக்கு உதவியாக ஆக்கி பழகணும் சோறாக்கி பழகணும் அடுப்பை மூட்டி கூட்டி பெருக்கி இடுப்பை வளைக்கணும் அப்பா சொல்லும் அறநெறியில் தப்பாதிருக்கணும் அப்பா சொல்லும் அறநெறியில் தப்பாதிருக்கணும் தினமச்சம் பயிர்ப்பு மடமை நானோ அமைந்தவள் அவளோ அவளே நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி புகுந்த இடத்தில் பிறந்த இடத்தை புகழக்கூடாது கொண்ட புருஷனோடு அம்பு சண்டை போடக்கூடாது புகுந்த இடத்தில் பிறந்த இடத்தை புகழக்கூடாது கொண்ட புருஷனோடு அம்பு சண்டை போடக்கூடாது இகழ்ச்சியாக எவரையுமே எண்ணக்கூடாது இகழ்ச்சியாக எவரையுமே எண்ணக்கூடாது பணையேற்றத்தில் இருமாந்திடாமல் இருப்பவள் எவளோ அவளே நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி பொட்டு வைத்து கோலம் கூட போட தெரியணும் பொட்டு வைத்து கோலம் கூட போட தெரியணும் புத்தி புகட்டு நாட்டு பாடல் கூட பாட தெரியணும் கட்டம் வந்த புதுமானம் தன்னை காக்கணும் கட்டம் வந்த போதுமானம் தன்னை காக்கணும் தன் கணவன் சுகத்தினாலும் பெண்ணும் கண்மணி எவளோ அவளே நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி ஐயோ அடி பலமோ அடி ஒண்ணும் பலம் இல்ல மூக்குலதான் உணர்ச்சி இல்ல அவசர குடுக்க இது யாரு என் மக பேரு வைக வைகையா பேரு நல்லா தான் இருக்கு வைகை வேலைக்கு வர்ற ஆரம்பமே நல்லா தான் ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க முன்னால கஷ்டமா இருந்தா பின்னால சுகமா இருக்கும் என்னமோப்பா உன் தங்க மாதிரி மாதிரி என்ன தங்கதான் தங்கச்சி என்னன்னு இங்க அதிகம் வேலை இல்ல நம்ம அறைய